ஒரு நாடு ஒரே தேர்தல் தொடர்பான ராம்நாத் கோவிந்த் குழுவின் பரிந்துரைகளுக்கு மத்திய அமைச்சரவை ஒப்புதல். துடிப்பான ஜனநாயகமாக இந்தியாவை மாற்றும் நடவடிக்கை என பிரதமர் நரேந்திர மோடி பெருமிதம். ஒரு நாடு ஒரே தேர்தல் என்பது நடைமுறை சாத்தியமில்லாத ஒன்று என காங்கிரஸ் தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே எதிர்ப்பு. கூட்டாட்சி தத்துவத்திற்கு எதிரானது என இந்திய கம்யூனிஸ்ட் பொதுச் செயலாளர் டி ராஜா குற்றச்சாட்டு. துணை முதலமைச்சரை நியமிப்பது குறித்து முதலமைச்சர் முடிவு செய்வார் என அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் பேட்டி. தொண்டர்கள் விருப்பத்தை தெரிவிச்சிருக்கிறாங்க. நேற்று பரிமாணிக்கம் அவர்கள் விருப்பத்தை தெரிவிச்சாங்க. எதா இருந்தாலும் இன்றைக்குமே எல்லா அமைச்சர்களுமே முதலமைச்சருக்கு துணையாகத்தான் இருப்போம். இது முழுக்க முழுக்க முதலமைச்சருடைய தனிப்பட்ட முடிவு. துணை முதல்வர் குறித்து பழனி மாணிக்கம் பேசியது அவரது விருப்பம் என பதில். விசிகாவின் மது ஒழிப்பு மாநாட்டில் பங்கேற்க எந்த கட்சிக்கும் எழுத்துப்பூர்வமாக அழைப்பு விடுக்கப்படவில்லை. முறைப்படி அழைத்தால் கட்சி நிர்வாகிகளிடம் பேசி முடிவு செய்யப்படும் என எடப்பாடி பழனிசாமி கூறிய நிலையில் திருமாவளவன் விளக்கம். எழுத்துப்பூர்வமாக நாம யாருக்கு எந்த கட்சிக்கும் அழைப்பு கொடுக்கல. ஒரு பொதுவான அறைகூவல் தான். இந்தியாவில் மேலும் ஒருவருக்கு குரங்கம்மை பாதிப்பு உறுதி. துபாயிலிருந்து கேரளா வந்தவருக்கு தொற்று கண்டறியப்பட்டுள்ளதாக அம்மாநில சுகாதாரத்துறை அமைச்சர் தகவல். ஜெகன்மோகன் ஆட்சியில் திருப்பதி லட்டு பிரசாதத்தில் விலங்குகளின் கொழுப்பு பயன்படுத்தப்பட்டதாக முதலமைச்சர் சந்திரபாபு நாயுடு குற்றச்சாட்டு. சம்பந்தப்பட்டவர்கள் மீது கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் எச்சரிக்கை. %20 போனஸ் வழங்க கோரி NLC ஒப்பந்த பணியாளர்கள் போராட்டம். நிர்வாக அலுவலகம் நோக்கி பேரணி சென்றவர்களை காவல்துறை தடுத்து நிறுத்தியதால் வாக்குவாதம். சந்திரயான் 4 திட்டத்திற்கு மத்திய அமைச்சரவை ஒப்புதல். 2104 கோடி ரூபாய் செலவில் 36 மாதங்களுக்குள் செயல்படுத்த திட்டம். ஜம்மு காஷ்மீரில் அமைதியாக நடைபெற்று முடிந்தது சட்டப்பேரவைக்கான முதற்கட்ட தேர்தல். 24 தொகுதிகளில் நடந்த தேர்தலில் 61% வாக்குகள் பதிவு. ஹரியானா சட்டப்பேரவை தேர்தலில் காங்கிரஸ் வென்றால் 18 வயது நிரம்பிய பெண்களுக்கு மாதம் 2000 ரூபாய், 500 ரூபாய்க்கு சமையல் சிலிண்டர், மூத்த குடிமக்களுக்கு 6000 ரூபாய் ஓய்வூதியம், 300 யூனிட் இலவச மின்சாரம் என்றும் வாக்குறுதி. அதிமுக ஆட்சியில் சென்னை மாநகராட்சி குடிநீர் வடிகால் பணிக்கான டெண்டரில் 26 கோடி ரூபாய் முறைகேடு என குற்றச்சாட்டு. அறப்போர் இயக்கம் அளித்த புகாரில் முன்னாள் அமைச்சர் SP வேலுமணி மீது லஞ்ச ஒழிப்புத்துறை வழக்கு பதிவு. மாணவியை மதமாற்றம் செய்ய எந்த முயற்சியும் நடக்கவில்லை. மைக்கேல்பட்டி பள்ளி மாணவி தற்கொலை வழக்கில் பாஜக குற்றம் சாட்டிய நிலையில் உயர்நீதிமன்ற கிளையில் CBI தகவல். வேலூரில் உள்ள பள்ளியில் மாணவிக்கு வளைகாப்பு நடத்துவது போல ரீல்ஸ் செய்த சக மாணவிகள். சமூக வலைதளங்களில் வீடியோ வைரலான நிலையில் பள்ளி நிர்வாகம் விசாரணை. சென்னையில் உணவு டெலிவரிக்கு சென்றபோது ஏற்பட்ட பிரச்சனையில் கல்லூரி மாணவர் தற்கொலை. உணவு ஆர்டர் செய்த பெண் ஏற்படுத்திய மன உளைச்சலே காரணம் என கடிதம். இணையத்தில் கசிந்த ரஜினியின் கூலி திரைப்பட காட்சி. ஒரு வீடியோவால் பலரின் 2 மாத உழைப்பு வீணடிக்கப்பட்டுள்ளதாக இயக்குனர் லோகேஷ் கனகராஜ் வேதனை.
இந்தியா வங்கதேச அணிகள் இடையிலான முதல் டெஸ்ட் போட்டி சென்னையில் இன்று தொடக்கம். பாகிஸ்தானை தொடர்ந்து இந்திய அணிக்கும் அதிர்ச்சி கொடுக்க வங்கதேச வீரர்கள் முனைப்பு. ஒரு நாடு ஒரே தேர்தல் திட்டம் தொடர்பான ராம்நாத் கோவிந்த் தலைமையிலான குழுவின் பரிந்துரைக்கு மத்திய அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளது. இந்த ஆட்சி காலம் நிறைவடைவதற்குள் நிறைவேற்ற பாஜக கங்கணம் கட்டிக்கொண்டிருக்கிறது. நாடு சுதந்திரமடைந்தபின் 1951 ஆண்டு முதல் 1967 ஆண்டு வரை நாடாளுமன்ற தேர்தலுடன் அனைத்து மாநிலங்களுக்கும் ஒரே நேரத்தில் தேர்தல் நடைபெற்றது. 2014 ஆண்டில் மத்தியில் ஆட்சி அமைத்த பாஜக அரசு ஒவ்வொரு மாநிலத்திற்கும் தேர்தல் நடத்தினால் அதிக செலவினம் ஏற்படுவதாக கூறி ஒரே நாடு ஒரே தேர்தலை நடத்த தொடர்ந்து முயற்சி மேற்கொண்டு வருகிறது. இந்நிலையில் ஒரே நாடு ஒரே தேர்தல் தொடர்பாக குடியரசு முன்னாள் தலைவர் ராம்நாத் கோவிந்த் தலைமையிலான உயர்மட்ட குழு அளித்த பரிந்துரைக்கு மத்திய அமைச்சரவை ஒப்புதல் தந்தது. கடந்த செவ்வாய்க்கிழமை செய்தியாளர்களிடம் பேசிய உள்துறை அமைச்சர் அமித் ஷா, இந்த ஆட்சி காலத்திற்குள் ஒரே நாடு ஒரே தேர்தல் திட்டம் அமல்படுத்தப்படும் என கூறியிருந்த நிலையில் மத்திய அமைச்சரவை ஒப்புதல் தந்தது கவனம் பெற்றுள்ளது. இது தொடர்பாக செய்தியாளர்களை சந்தித்த மத்திய அமைச்சர் அஸ்வினி வைஷ்ணவ், இத்திட்டத்தை அவசரமாக செய்யவில்லை என்றும் நீண்ட நாட்களாக பாஜக முன்னெடுத்து வரும் திட்டம்தான் என்றார். A large number of political parties across the political spectrum have actually supported the One Nation, One Election initiative. When they interacted with the high-level committee, they gave their inputs in a very succinct manner, with lot of clarity. Our government believes in creating a consensus on items which affect our democracy, our nation in the long run, and this is a subject, this is a topic which really will strengthen our democracy, will strengthen the center-state relations, will make sure that our country grows at a much faster pace. இது தொடர்பாக எக்ஸ் தளத்தில் பதிவிட்ட பிரதமர் மோடி, உயர்மட்ட குழு தலைவர் ராம்நாத் கோவிந்தை பாராட்டியதுடன் நல்ல துடிப்பான ஜனநாயகமாக இந்தியாவை மாற்றும் நடவடிக்கை என்றும் பெருமிதம் தெரிவித்துள்ளார். காங்கிரஸ் கட்சியின் தேசிய தலைவர் கார்கே, இது நடைமுறைக்கு சாத்தியமில்லாத ஒன்று என்றும் வேறு பிரச்சனைகளை திசை திருப்பவே இவ்வாறு பாஜக செயல்படுவதாகவும் விமர்சித்துள்ளார். அடுத்து வரும் நாடாளுமன்ற கூட்டத்தொடரில் இந்த மசோதா அறிமுகப்படுத்தப்படும். இரு அவைகளிலும் பாஜக தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு பெரும்பான்மை இருப்பதால் சட்டமும் சட்ட திருத்தங்களும் நிறைவேறுவதில் எந்த பிரச்சனையும் இருக்காது என்றே தெரிகிறது. ஒருவேளை பாஜக அரசு பதவிக்காலம் நிறைவடையும் 2029 ஆண்டில் ஒரே நாடு ஒரே தேர்தல் திட்டம் அமலாகிவிட்டால் தமிழ்நாடு, கேரளா, அசாம், மேற்கு வங்கம் உள்ளிட்ட 17 மாநிலங்களின் ஆட்சி காலம் 3 ஆண்டுகளுக்கும் குறைவாகவே இருக்கும். அப்போது அரசியல் பூகம்பம் வெடிப்பது உறுதி. ஒரு நாடு ஒரே தேர்தல் தொடர்பாக ஆய்வு செய்ய அமைக்கப்பட்ட குழு அளித்த பரிந்துரைகள் பற்றி விவரிக்கிறார் சிறப்பு செய்தியாளர் நந்தா. கடந்த ஆண்டு செப்டம்பர்ல முன்னாள் ஜனாதிபதி ராம்நாத் கோவிந்த் தலைமையில் ஒரே நாடு ஒரே தேர்தல் நடைமுறைய சாத்தியக்கூறுகள், இதை செயல்படுத்தணும்னா சாத்தியக்கூறுகள் என்ன, சாதக பாதங்கள் என்னவா இருக்கு அப்படின்ற ஆராயத்துக்காக ஒரு குழு அமைச்சாங்க. பல்வேறு அரசியல் கட்சி தலைவர்கள், பல்வேறு அமைப்புகள் இதில் கருத்துக்களை சொன்னாங்க. இந்த குழு கடந்த மார்ச் 14ஆம் தேதி 18,626 பக்கங்கள் கொண்ட பரிந்துரை அறிக்கையை ஜனாதிபதி திரௌபதி முர்மு கிட்ட கொடுக்குறாங்க. அதன் தொடர்ச்சியாக அந்த அறிக்கையில் குறிப்பாக சொல்லணும் அப்படின்னா, இந்த ஆய்வு நடத்தினப்ப அதிமுக உள்ளிட்ட 32 கட்சிகள் ராம்நாத் கோவிந்தனுடைய பரிந்துரைக்கு ஆதரவாகவும், அதே போல திமுக உள்ளிட்ட 15 கட்சிகள் எதிர்ப்பும் தெரிவிச்சிருந்தது. 15க்கும் மேற்பட்ட கட்சிகள் எந்த நிலைப்பாடும் எடுக்காம கருத்து இல்லை அப்படின்ற ஒரு நிலைப்பாட்டில் இருந்தாங்க. அதே போல ராம்நாத் கோவிந்தனுடைய குழுனுடைய பரிந்துரைகளில் இருக்கக்கூடிய முக்கியமான விஷயங்கள் என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரே நாடு ஒரே தேர்தல் நடைமுறைப்படுத்தப்பட்டால் சமூக இணக்கம் ஏற்படும், செலவு குறையும் அப்படின்றத மேற்கோள் காட்டி சொல்லியிருந்தாங்க. அதே போல திட்டத்தை அமல்படுத்தும் பட்சத்தில் அரசியலமைப்பில் மேற்கொள்ள வேண்டிய திருத்தங்களுக்கு மாநில அரசுகள் கிட்ட அனுமதி கேட்க வேண்டிய தேவையில்லை அப்படின்ற ஒரு விஷயத்தை மேற்கோள் காட்டி அந்த குழு பரிந்துரை பண்ணியிருந்தாங்க. அதே போல 50% அளவிற்கு மாநிலங்களோட சட்ட ஒப்புதல் பெற வேண்டியதும் அவசியம் அப்படின்ற ஒரு விஷயத்தையும் சுட்டிக்காட்டப்பட்டிருக்கு. மேலும் ஒரே நேரத்தில் மக்களவை, சட்டப்பேரவைகளுக்கு தேர்தல் நடத்தி முடிச்சுட்டு
அடுத்த 100 நாட்களில் உள்ளாட்சி அமைப்புகளுக்கு தேர்தல் நடத்தலாம் அப்படின்றது தான் இந்த பரிந்துரைகளில் இடம்பெற்றிருக்கக்கூடிய ரொம்ப முக்கியமான விஷயங்களா பார்க்கப்படுது. சரி, ஏன் இதை அரசியல் கட்சிகள்லாம் எதிர்க்கிறாங்க, எதிர்ப்புக்கு என்னென்ன காரணம் அப்படின்னு பார்க்குறப்ப குறிப்பாக திமுகவை பொறுத்த வரைக்கும் ராம்நாத் கோவிந்தனுடைய குழு கிட்ட மாநில அரசுகளை முன்கூட்டியே கலைப்பதற்கான வாய்ப்புகளை இது ஏற்படுத்தி கொடுக்கும் அப்படின்றத எதிர்ப்பு குரலாக பதிவு செஞ்சிருந்தாங்க. அதே போல உயர்மட்ட குழுவை மத்திய அரசு அமைத்ததே சட்ட விரோதமானது, மத்திய அரசுக்கு இதில் இருக்கக்கூடிய உரிமைகள் என்ன அப்படின்ற ஒரு கேள்வியும் திமுக முன்வைத்திருந்தது. அதே போல காங்கிரஸை பொறுத்த வரைக்கும் அரசியலமைப்பில் அடிப்படையில் மிகப்பெரிய அளவிற்கு மாற்றங்கள் ஏற்படும், அடிக்கடி தேர்தல் நடத்தணும் அப்படின்றதுக்காக ஒரே முறை தேர்தல் நடத்தக்கூடிய இந்த நடைமுறை சாத்தியமற்றது, அடிப்படையற்றது அப்படின்ற ஒரு கருத்தை காங்கிரஸ் ராம்நாத் கோவிந்த் குழு கிட்ட சொல்லியிருந்தாங்க. ஆம் ஆத்மியை பொறுத்த வரைக்கும் ஒரே நாடு ஒரே தேர்தல் இந்திய அரசியலமைப்பின் அடிப்படை கட்டமைப்பை சிதைக்கும் அப்படின்ற ஒரு எதிர்ப்பு குரலை பதிவு செஞ்சிருந்தாங்க. தனக்கு துணை முதலமைச்சர் பதவி வழங்குவது குறித்து முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் முடிவு செய்வார் என அமைச்சர் உதயநிதி தெரிவித்துள்ளார். திமுக மூத்த நிர்வாகிகள் டி.ஆர். பாலு, திருச்சி சிவா, ஆர்.எஸ். பாரதி உள்ளிட்டோருடன் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் ஆலோசனை நடத்தினார். திமுக பவள விழா கூட்டத்தில் பேசிய முன்னாள் மத்திய அமைச்சர் பழனி மாணிக்கம் அமைச்சர் உதயநிதியை துணை முதலமைச்சராக்க வேண்டும் என்று வலியுறுத்தியிருந்த நிலையில் இந்த ஆலோசனை நடந்தது கவனத்தை ஈர்த்தது. அதனால் துணை முதலமைச்சர் அறிவிப்பு வெளியாகக்கூடும் என கருதி அறிவாலயத்தில் தொண்டர்கள் குவிந்தனர். அதே நேரத்தில் சென்னை கோட்டூர்புரம் அண்ணா நூற்றாண்டு நூலக அரங்கத்தில் நடைபெற்ற பெரியார் நினைவு சொற்பொழிவு நிகழ்ச்சியில் அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் பங்கேற்றார். அப்போது துணை முதலமைச்சர் பதவி பற்றி செய்தியாளர்கள் அமைச்சர் உதயநிதியிடமே கேட்டபோது அது குறித்து முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் தான் முடிவு செய்வார் என தெரிவித்தார். முதலமைச்சர் முடிவெடுப்பாருங்க, நீங்க முடிவெடுக்காதீங்க. தொண்டர்கள் விருப்பத்தை அவங்க தெரிவிச்சிருக்கிறாங்க. நேற்று பழனிமாணிக்கம் அவர்கள் அந்த விருப்பத்தை தெரிவிச்சாங்க. எதா இருந்தாலும் என்றைக்குமே எல்லா அமைச்சர்களுமே முதலமைச்சருக்கு துணையாகத்தான் இருப்போம். இது முழுக்க முழுக்க முதலமைச்சருடைய தனிப்பட்ட முடிவு. உதயநிதியை துணை முதலமைச்சராக்க வேண்டும் என்று கோரிக்கை வைப்பதற்காகவே எஸ்.எஸ். பழனி மாணிக்கத்திற்கு மு.க. ஸ்டாலின் விருது வழங்கப்பட்டதாக தமிழ்நாடு பாஜக முன்னாள் தலைவர் தமிழிசை சவுந்தரராஜன் விமர்சித்தார். திமுகவில் அடுத்த தலைவரை உருவாக்க வேண்டிய அவசியம் உள்ளதால் உதயநிதியை துணை முதலமைச்சராக்க கோரியதாக எஸ்.எஸ். பழனி மாணிக்கம் விளக்கமளித்தார். தளபதிக்கு அடுத்த நிலையில் நாடுகளுக்கு பொதுமக்கள் மத்தியிலும் கட்சிக்காரர்கள் மத்தியிலும் உதயநிதிக்கு சிறந்த வரவேற்பு இருக்கிறது. அதோடு அவர் திறமைசாலியாகவும் இருக்கிறார். 15-17 நாட்கள் தமிழ்நாட்டில் முதலமைச்சர் வெளிநாட்டில் சென்றிருந்தார். அந்த நேரத்தில் அரசு நிர்வாகத்தை எந்த விதமான பிசிறும் இல்லாமல் 17 நாட்கள் நடத்தி காட்டியிருக்கிறார். உதயநிதி ஸ்டாலினை துணை முதலமைச்சர் ஆக்குவதற்கு திமுக தலைவருக்கு எந்த நெருக்கடியும் இல்லை என மூத்த பத்திரிகையாளர் ஜென்ராம் தெரிவித்துள்ளார். ஏற்கனவே பல்வேறு துறைகளை கண்காணிக்கிற பொறுப்பு, எல்லா துறைகளில் இருக்கக்கூடிய திட்டங்களும் செயல்படுத்தப்படுகின்ற விதம் குறித்து கண்காணிக்கிற பொறுப்பு அவருக்கு இருக்கு. அந்த அடிப்படையிலேயே கிட்டத்தட்ட அவர் ஒரு துணை முதலமைச்சராகத்தான் இருக்கிறாரு. அதனால அதிகாரப்பூர்வமாக அறிவிப்பு ஒன்றுதான் வரணும், மற்றபடி அவர் அந்த பொறுப்புகளை ஏற்று செய்து கொண்டுதான் இருக்கிறார் அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். உதயநிதி துணை முதலமைச்சர் ஆக்கப்படுவது இயற்கையாக நடக்கக்கூடிய ஒன்றாகவே பார்ப்பதாக மூத்த பத்திரிகையாளர் டி. ராமகிருஷ்ணன் தெரிவித்துள்ளார். அரசாங்கத்தினுடைய முகமாக அவர் தெரிந்து கொண்டிருக்கிறார். ஸோ அதனால ஒரு துணை முதலமைச்சர் நீங்க ஆகுவது என்பது அந்த ஒரு காலகட்டத்தில் அது நடக்கிற ஒரு இயற்கையான நிகழ்வாகத்தான் நான் அதை பார்க்கிறேன். ஏன்னா இப்போ உங்களுக்கு வெகு சீக்கிரம் வந்துதான் ஆகணும்னு நினைக்கிறேன். ஏன்னா இப்போ நீங்க 2026 தேர்தல் மிக விரைவில் நடைபெறுவது இந்த ஆட்சிக்கும் அவங்க ஆளுங்கட்சிக்கும் நல்லது என்று நான் கருதுகிறேன். திமுக தொண்டர்களின் கோரிக்கை முன்பை விட வலுத்திருக்கும் நிலையில் காலம் கனிந்து விட்டதா, பழம் பழுத்து விட்டதா என்பது வரும் நாட்களில்தான் தெரியவரும். திருப்பதி லட்டு தொடர்பாக திடுக்கிடும் குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. முந்தைய ஒய்எஸ்ஆர் காங்கிரஸ் ஆட்சியில் திருப்பதி லட்டு பிரசாதம் தயார் செய்ய விலங்குகளின் கொழுப்பு பயன்படுத்தப்பட்டதாக ஆந்திர முதலமைச்சர் சந்திரபாபு நாயுடு பகீர் குற்றச்சாட்டை கிளப்பியுள்ளார். ஆந்திராவில் தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சி அமைந்து 100 நாட்கள் நிறைவடைந்த நிலையில் சட்டமன்ற உறுப்பினர்களுக்கான கூட்டம் மங்களகிரியில் சந்திரபாபு நாயுடு தலைமையில் நடைபெற்றது. அந்த கூட்டத்தில் பேசிய சந்திரபாபு நாயுடு கடந்த ஆட்சியின் போது திருப்பதி மலையில் புனிதத்தை கெடுத்துவிட்டதாக சாடினார். லட்டு பிரசாதம் தயார் செய்ய முழுவதுமாக கலப்படம் செய்யப்பட்ட பொருட்களையே பயன்படுத்தி வந்ததாகவும் குற்றம் சாட்டினார். దేవుని దగ్గర పెట్టే ప్రసాదం
అపవిత్రం చేసే విధంగా ఓసారి బాధేస్తుంది. నాసి రకమైన ఇంగ్రీడియంట్సే కాకుండా ఎనిమల్ ఫ్యాట్ కూడా వాడారని, ఏది గీకు బదులు. தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சிக்கு வந்தவுடன் தரமான பொருட்களை பயன்படுத்தி பிரசாதங்கள் தயாரித்து வருவதாக கூறிய சந்திரபாபு நாயுடு, ஒய்எஸ்ஆர் காங்கிரஸ் ஆட்சி காலத்தில் முறைகேட்டில் ஈடுபட்டவர்களுக்கு உரிய தண்டனை கிடைத்தே தீரும் என்றும் திட்டவட்டமாக தெரிவித்தார். திமுகவின் முன்னாள் அமைச்சரும் ஆதி திராவிடர் நலக்குழுவின் தலைவருமான சுந்தரம் காலமான நிலையில் அவரது உடலுக்கு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் நேரில் அஞ்சலி செலுத்தினார். திருவள்ளூர் மாவட்டம் பொன்னேரி சட்டப்பேரவை தொகுதிக்கு உட்பட்ட மீஞ்சூரைச் சேர்ந்த திமுக மூத்த நிர்வாகியான சுந்தரம் கடந்த 1989 ஆண்டு முதல் ஆதி திராவிடர் நலத்துறை அமைச்சராகவும் 1996 ஆண்டு முதல் 2001 வரையான ஆட்சியில் பால்வளத்துறை அமைச்சராகவும் இருந்துள்ளார். தற்பொழுது ஆதி திராவிடர் நலக்குழுவின் தலைவராக செயல்பட்டு வந்தார். 76 வயதான அவர் புதன்கிழமை காலமானார். அவரது உடலுக்கு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் நேரில் மலர் வளையம் வைத்து அஞ்சலி செலுத்தினார். அப்போது அமைச்சர்கள் துரைமுருகன், பொன்முடி, ஸ்ரீபெரும்புதூர் எம்பி TR பாலு உள்ளிட்டோர் அஞ்சலி செலுத்தினர். இதேபோல பல்வேறு கட்சிகளைச் சேர்ந்த நிர்வாகிகள் மற்றும் முக்கிய பிரமுகர்கள் அஞ்சலி செலுத்தினர்.